வெல்கம் டு ஜிகேஎஸ் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மசாலா லெமன் ஜூஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்குறதுக்கு முன்னே எங்கள் வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் அம்மா. ஹாய். இன்றைக்கி இந்த வெயிலுக்கு என்ன ஜூஸ் பண்ண போகிறீங்க? மசாலா லெமன் ஜூஸ். இன்றைக்கி மசாலா லெமன் ஜூஸ் பண்ண போகிறாங்க அம்மா. வாங்க. லெமன் ஜூஸ் எல்லாம் சாதாரணமாக நம்ம இப்போ குடிக்கிறது தானே, கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லா தானே இருக்கும். அதுக்கோசம் எங்கள் அம்மா டிஃப்ரெண்ட் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். சரி சொல்லிட்டு இன்றைக்கி மசாலா லெமன் ஜூஸ் பண்ணலான்னாங்க. சரி வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ அம்மா கிட்ட என்னென்ன வேணும்னு கேட்கலாமா? வாங்க அம்மா, என்னென்ன தேவை? 2 லெமன், புதினா ஒரு 10 இலை புதினா, ஒரு சின்ன 1 இன்ச் போருமாம்மா, இன்ச். 2 லெமனுக்கு அவ்வளோதாங்க. 1 லெமன்னா கொஞ்சம் ஒரு பீஸ் அவ்வளோ போகிறோம். இது 2 லெமன் எடுத்துருக்கோம். 2 லெமன், லவங்காய், இஞ்சி, புதினா இவ்வளோதாங்க. 3 லவங்கா. 1 லெமன்னா 1 லவங்க போகிறோம் இல்லைம்மா? 2 லவங்க போகிறோம். ஒரே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, புதினா ஒரு 5 இலை. அதெல்லாம் டேஸ்ட்டுக்கு தாங்க. புதினாவும் நல்லது. இந்த வெயிலுக்கு ரொம்ப இதாகுதுங்க, ரொம்பனா ஹீட் ஆகிடுது உடம்பெல்லாம். அதுக்கோசம் கொஞ்சம் ஜூஸு போட்டு குடிங்க, லெமன் ஜூஸ் போட்டு குடிங்க, மோர் போட்டு குடிங்க, தண்ணி 3 லிட்டராச்சும் குடிங்க. உங்களுக்கு அப்பப்போ பிடிச்சி கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் 1 லிட்டர் பாட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க, தண்ணி குடிங்க, நல்லா தண்ணி குடிங்க. சின்ன குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ விளையாடினே இருப்பாங்க வெளியே, அவங்களுக்கு அதுக்கோசம் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா தண்ணி கொடுங்க அப்பப்போ குடிக்கிறதுக்கு. வாங்க. லெமன் ஜூஸ்க்கு அப்புறமா சர்க்கரை, கொஞ்சம் டேஸ்டிங்ஸ், கொஞ்சம் சால்ட்டு, நாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கோசம் சப்ஜா சீட்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா வீட்டில் இருந்தது நம்ம கொஞ்சம் உடம்பு கூலிங் நல்லா எடுத்து கொடுங்க. நம்ம இப்போ லெமன் போடுறதால சப்ஜா சீட்ஸும் கொஞ்சம் போட்டு அது இன்னும் கொஞ்சம் கூலிங் இல்லையா, போட்டு கூலிங் வாட்டர் வச்சுருக்கோம். அதுக்கோசம் போட்டிருக்கோம். நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது இவ்வளோதான். லெமன், புதினா, இஞ்சி, லவங்கா, உப்பு, சர்க்கரை, இந்த சப்ஜா சீட்ஸ் உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க. போட்டால் நல்லதுங்க. ಅಮ್ಮ ಇವತ್ತು ಲೆಮನ್ ಜ್ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಇದು ಸಾಮಗ್ರಿಗಳು ಲೆಮನ್, ಲವಂಗ, ಶುಂಠಿ, ಪುದೀನ ಎಲೆ, ಸಕ್ಕರೆ, ಉಪ್ಪು, ಆಮೇಲೆ ತಂಪಿನ ಕಾಳು ಅಂತಾರೆ ಅನಿಸುತ್ತೆ, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಸರಿ. ತಂಪಿನ ಕಾಳಮ್ಮ, ತಂಪಿನ ಕಾಳು ಅದು 1 ಸ್ಪೂನ್ ತಗೊಳ್ಳಿ ಅಷ್ಟೇ. 2 ಗ್ಲಾಸ್ ಹಾಕಿದ್ರೆ 2 ಗ್ಲಾಸ್ ಆದರೆ 2 ಗ್ಲಾಸು. ಅದಕ್ಕೆ 1 ಸ್ಪೂನ್ ತಂಪಿನ ಬೀಜ ಅಲ್ಲ, ತಂಪಿನ ಬೀಜ. ಅದು ಎಷ್ಟು ಗಂಟೆ ಅಮ್ಮ? 1 ಗಂಟೆ ಟೈಮ್ ನೆನೆಸ್ಬೇಕಲ್ಲ ನೀರಿಗೆ. ಅದು 1 ಗಂಟೆ 2 ಗಂಟೆ ಟೈಮ್ ನಾವು ನೆನೆಸಿಡಿ. ಆವಾಗಲೇ ಇದು ಹಾಗೆ ಹಾಕಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರಲ್ಲ. ನೆನೆಸ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಅದು 1 ಸ್ಪೂನ್ ಹಾಕಿ 2 ಗ್ಲಾಸಿಗೂ ಅಷ್ಟೇ. ಬನ್ನಿ ಅಮ್ಮ ಹೇಗೆ ಮಾಡೋದು ನೋಡೋಣ. ಫಸ್ಟು ಒಂದು ಮಿಕ್ಸಿ ಜಾರ್ ತಗೊಳ್ಳಿ. ಫಸ್ಟು ಮಿಕ್ಸಿ ಜಾರ್ எடுத்துக்கோங்க. அப்படியே அந்த லெமன் கட் பண்ணிக்கோங்க. பத்திரம், கை பத்திரம். எல்லோரும் கட் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க பார்த்துட்டு கட் பண்ண போகிறீங்க. பத்திரம். பெரியவங்க இருக்கும்போது தான் நீங்கள் சமையல் பக்கமே போகணும். பெரியவங்க இல்லாமல் சின்ன பசங்க யாரும் சமையல் பக்கம் போகாதீங்க. அதில் இருக்கிற கொட்டைங்கெல்லாம் எடுத்துக்கோ. லெமனெல்லாம் கொஞ்சம் கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாம் கழுவி வச்சுருக்கோம். புதினாவும் கழுவி எடுத்துக்கோங்க, இஞ்சியும் கழுவி எடுத்துக்கோங்க. நாங்கள் எல்லாத்தையும் கழுவி தான் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். லெமன் கட் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரில் எல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கணும். ஒரே ஒரு சுத்த அவ்வளோதாங்க. எல்லாம் 3 கொஞ்சம் மிக்சிங் ஆகணும் இல்லையா, அதுக்கோசம். லெமன் புழிஞ்சாச்சு. இப்போ புதினா, இஞ்சி, ಲವಂಗ போட்டுக்கலாம். ಲೆಮನ್ ಇದು ಜ್ಯೂಸ್ ತೆಗೆದ್ವಿ. ಅದು ಸ್ವಲ್ಪ ಶುಂಠಿ, 3 ಲವಂಗ, ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಪುದೀನ ಎಲೆ ಹಾಕಿ ಮಿಕ್ಸಿಲಿ 1 ರೌಂಡ್ ಹೊಡಿ. ಹೌದು. ಸಕ್ಕರೆ. ಓಕೆ. ಸಕ್ಕರೆ ಹಂಗೆ ನಿಮ್ಗೆ ಟೇಸ್ಟ್ ಬೇಕಾದಷ್ಟು ಸಕ್ಕರೆ, ನಿಮ್ಗೆ ಎಷ್ಟು ಸಕ್ಕರೆ ಹಾಕ್ಕೋಬಹುದು. ಕಲ್ಕಂಡು ಅದೇನಂತಮ್ಮ ಕನ್ನಡದಲ್ಲಿ, ಕಲ್ ಸಕ್ಕರೆ ಅದೆಲ್ಲ ಹಾಕ್ಕೋಬಹುದು.
ನಿಮ್ಮ ಇಷ್ಟ ಹನಿ ಹಾಕ್ಕೋಬೋದು, ಏನು ಬೇಕಾದರೂ ಹಾಕ್ಕೋಬೋದು ನಿಮ್ಮ ಸ್ವೀಟಿಗೋಸ್ಕರ. ಬೆಲ್ಲ, ನಾನು ಸಕ್ಕರೆ ಹಾಕ್ತಾಯಿದ್ದೀನಿ. சர்க்கரை போட்டுக்கலாம், பனக்கல்கண்டு போட்டுக்கலாம், கல்கண்டு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வெல்லம் போட்டுக்கலாம், தேன் போட்டுக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட்டு குப்புங்க, எது வேணாலும் போட்டுக்கலாமா ஸ்வீட்டுக்கோசம். நாம் என்னென்னா சர்க்கரை தான் போடுறோம். சுகர் பேஷண்ட்டெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு சர்க்கரை எல்லாம் நிறைய குடிக்கக்கூடாது இல்லைங்க, அதுக்கோசம் கொஞ்சம் லைட்டாக ஹனி போட்டுக்கலாம், பனக்கல்கண்டு போடலாம். இது வெளியே போயிட்டு வந்தவங்களுக்கு, வெயிலில் வந்தவங்களுக்கு கொஞ்சம் ஜூஸ் கொடுத்தீங்கன்னா பாவம் அவ்வளோ அருமையாக குடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வெயில் அப்படி இருக்கும் இல்லையா, அதுக்கோசம். இப்போ இது மிக்சியில் அடிச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டோங்க இதோ. ஏன்னா இல்லைன்னா இஞ்சி புதினா இலையெல்லாம் அப்படி இப்படியே இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு குடிக்காது, மனசு வராது. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಫಿಲ್ಟ್ರ್ பண்ணிட்டோம். ಫಿಲ್ಟ್ರ್ ಅರ್ದ್ಬಿಟ್ಟು ಫಿಲ್ಟ್ರ್ ಮಾಡೋಣ. ಫಿಲ್ಟ್ರ್ ಮಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ, ಇಲ್ಲಿದ್ರೆ ಪುದೀನ ಎಲೆ ಎಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ತೆರಿ ತೆರಿ ಇರುತ್ತಲ್ವ, ಬಾಯಿ ಸಿಗುತ್ತೆ. ಇವಾಗ ಬನ್ನಿ ಹೇಗೆ ಮಾಡಿ ಗ್ಲಾಸಿಗೆ ಹಾಕೋಣ. ಎಂತಮ್ಮ இது ஸ்பூன் ஐஸ் க்யூப் போடலாம். எவ்வளோம்மா? 3 ஐஸ் க்யூப் போட்டோம். சப்ஜா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் போடுங்க. அது மேலே இட்டாது வேண்டாம், இதுக்குள்ளே போடுங்க. அப்படியே போட்டுடலாம் கிளாஸில் கொஞ்சம். இது மேலே கூட போடு. போடு. சூப்பரான டேஸ்டான லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கிளாஸில் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அம்மாவோட சாரீ, கிளாஸ் எல்லாம் ஒரே மேட்சிங்குங்க இன்றைக்கி பாருங்கள். லெமன் ஜூஸு, சாரீ, பிளேட் எல்லாம் இன்றைக்கி மேட்சிங். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாப்பா கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லலாம். வாங்க சஞ்சு, டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லு. நல்லா குடியே. என்னம்மா குடிச்சினே இருக்கே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுமா. நல்லா இருக்கா? எல்லாம் ட்ரை பண்ணலாமா தைரியமா? கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுலயும் அந்த சப்ஜா சீட்ஸ் தான் ஹைலைட், அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, எல்லாம் சூப்பராக இருக்கா? சின்ன பாப்பாவுக்கு கொஞ்சம் வேணுமாப்பா, கொஞ்சம் கொடு. நொடி பண்ணேன். சரி பாய் சொல்லுமா. சலோ எல்லாருக்கும் பாய் சொல்லு. சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்க வேணாமா? சியர்ஸ். பாய்டா செல்லம். பாய் அம்மா, பாய் சொல்லுங்க. பாய். ஓகே, நாளைக்கு லெமன் ஜூஸ் ரெடி. அதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, எல்லாம் ட்ரை பண்ணுறீங்களா எங்களுக்கு தெரியல. ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிலுக்கு இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குடிங்க, டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியான மசாலா லெமன் ஜூஸ். ஓகே, நாளைக்கு இன்னொரு ஜூஸோடு வரும். ஓகே, பாய்.